அன்பு நெஞ்சங்களே, நம் நாட்டில் சில வருடங்களுக்கு முன்பு வரை நம்ப முடியாத அதிசயங்களை பண்ணும் மந்திரவாதிகள் இருந்தனர். அப்படியொரு திறமையானவர்களில் ஒருவரை மட்டும் பார்ப்போம். சுமார் 80 வயது இஸ்லாமிய பெரியவர் ஒருவர். காலை நேரத்தில் காவல் நிலையம் வந்து, நேற்று நள்ளிரவில் யாரோ சிலர் வந்து என் வீட்டில் கல் வீசி தாக்குதல் நடத்தினர். நாங்களும் அண்டை வீட்டாரும் கத்தி கூச்சல் போட்டதால் ஓடிவிட்டனர். வீட்டின் முன்பகுதி சேதமடைந்து விட்டது எனக் கூறினார். போய் பார்த்தபோது முன்பகுதி சேதந்தான். அவருக்கு யார் என்பதை ஊகிக்க முடியவில்லை. இவர் தன்னிடம் வரும் நோயாளிகளுக்கு ஓதி பார்த்து தீர்த்த நீர் வழங்கி தன் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறார். விசாரணையில் தெரிந்த உண்மை என்னவென்றால், அருகாமையில் உள்ள கிராமத்தில் ஒரு பணக்கார இளைஞன் வேற்று இனப்பெண்ணொருத்தியை ஆசை காட்டி உடல் ரீதியாக பழகவும் இது தெரிந்த அவனது பெற்றோர் அவனை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டனர். ஏமாந்த பெண்ணின் உறவினர்கள் எவ்வளவு போராடியும் பையனின் இருப்பிடத்தைச் சொல்ல மறுத்துவிட்டனர். இதனால் கோபமடைந்த பெண்ணின் உறவினர்கள் இந்த பாயிடம் வந்து தங்களுக்கு உதவ கேட்டுள்ளனர். இவர் அந்த பையனின் போட்டோ கேட்டிருக்கிறார். அவர்கள் கடுமையாக முயன்று எப்படியோ அவனது படத்தை கொடுத்துள்ளனர். அவ்வளவுதான். போட்டோ கொடுத்த 10வது நாளிலே அவன் ஊருக்கு வந்து விட்டான். அது மட்டுமின்றி பல பிரச்சனைகளுக்கு நடுவே அந்த பெண்ணை திருமணமும் செய்து கொண்டான். யாராலும் நம்ப முடியவில்லை. ஆனால் அவன் அன்று இரவே அப்பெண்ணை மிரட்டி, என்னை இங்கு அழைக்க ஏதாவது குரலி வேலை பார்த்தீர்களா எனக் கேட்டுள்ளான். இவள் எனக்கு எதுவும் தெரியாது எனக் கூறியுள்ளாள். ஆனால் அவனோ நிச்சயமாக நானாக வரவே இல்லை. என்னை ஏதோ ஒன்று என் பிடரியை பிடித்து தள்ளிக்கொண்டே வந்தது போலிருந்தது. நான் எப்படி புறப்பட்டேன், எப்படி விமான டிக்கெட் எடுத்தேன், எப்படி விமானத்தில் பறந்தேன், எப்படி சென்னையில் இறங்கினேன், எப்படி ஊர் வந்து சேர்ந்தேன், உன்னை எப்படி மணந்தேன், எல்லாமே ஒரே மாயையாக இருக்கிறது. இதில் ஏதோ சூது இருக்கிறது. நான் நம்ப மாட்டேன். மரியாதையாகச் சொல்கிறாயா? இல்லையெனில் இப்போதே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றவாறே ஒரு கயிறை எடுத்து உத்திரத்தில் கட்டியிருக்கிறான். அவ்வளவுதான். பயந்து போன அந்த பெண் உண்மையை கூறிவிட்டாள். இதுதான் கல்லெறிச் சம்பவத்திற்கு காரணம். ஒருவனின் போட்டோவை வைத்து அவன் இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அவனை இழுத்து வரும் ஆற்றல் மிக்க இந்த மந்திர சக்தி மிகவும் வியப்புத்தான்.